Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வடகம் துவையல் அம்மியில எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, எல்லாரும் இந்த சீசன்ல வடகம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த டைம்ல தான் வெயில் நல்லா அடிக்கும். அதனால நல்லா காஞ்சாதான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த வடகத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்துல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வடகத்தை சேர்த்துக்கலாம். வடகத்தை சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துடணும். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. அப்போதான் இது நல்லா ரொம்ப பிளாக் ஆகாமல் காந்தாமல் இருக்கும். அது வெடிச்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். அதிகமாக ஃப்ளேம் வச்சா அது காந்திடும். அப்புறம் துவையல் ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அம்மியில் ஒரு 4 வரமிளகாய், ஒரு லெமன் சைஸ் அளவு நம்ம புளி எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா புளி சேர்க்கறதுனால நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் நம்ம புளி சேர்த்துக்கிறோம். இப்போ துவையல் யாரும் அம்மியில் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது, மிக்சியில் தான் அரைக்கிறாங்க. இந்த துவையல் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்காது. ரொம்ப கொரப்பாக இருக்கும். தண்ணி அதிகமாக கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அம்மியில் நம்ம அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு துவையல் நம்ம அம்மியில் அரைக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாயை வச்சு தான் அரைக்கணும். ஏன்னா அப்போ தான் அது நல்லா மசியும். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா வரமிளகாய் மசியாது, ஃப்ளேக்ஸாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு வரமிளகாயை வச்சு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதை நம்ம சேர்த்துக்கணும், எந்த பொருளாக இருந்தாலும். அதனால் இப்போது மிளகாவையும் புளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மசியுது. அம்மியில் அரைச்சாலே தனி டேஸ்ட்டு தாங்க. ஸோ இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வடகத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த வடகத்தையும் நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எப்போவுமே தெளித்து விட்டு அரைங்க. அதே மாதிரி எந்த ஒரு துவையல் அரைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நம்ம அம்மியில் அரைக்கணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும். நம்ம அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், தண்ணி தெளித்து தான் அரைக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் துவையல்லாம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த வடகு துவையல் நம்ம வறுத்து எடுக்கிறதுனால நல்லா பொறன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால இது ஈஸியாக அரைப்பட்டுரும். கொஞ்சம் டைம்லேயே நம்ம இது அரைச்சிடலாம். ஐயோ என்னடா அம்மியில் அரைக்கிறோம், கை வலிக்குமே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதை நம்ம சீக்கிரமாகவே அரைச்சிடலாம். பாருங்கள், நம்ம 80% அரைச்சாச்சு. நல்லாவே மசிஞ்சிருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அது மாதிரி அம்மியில் அரைக்கும் போது சைடில் அந்த 4 சைட்லேயும் உள்ளதை சுற்றி நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ஏன்னா எல்லாம் அரைக்கும் போது வளைஞ்சு கீழே விழுந்துடும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக பார்த்து சேர்க்கணும். உப்பு சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இது செமையாக வந்துட்டுருக்கு, அரைச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா தான் அரைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கூட இந்த கைப்பக்குவம் இருக்காது. பெரியவங்க செய்யும்போது இன்னும் நல்ல கைப்பக்குவம் வரும். அது நமக்கு எப்போ வரும்னா நம்ம நல்லா கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கும் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அம்மியில் அரைச்சி பழகுங்க. நல்ல நம்ம உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ எடுத்துட்ருக்காங்க.
இதை வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரைச்சாலே நம்ம வந்து இதை 20 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 20 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ யாராவது ஃபாரின் போகிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து அரைச்சி கொடுத்தீங்கன்னா தாராளமாக அவங்க 20 days வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணால் 1 month கூட தாராளமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரூமில் ஸ்டே பண்ணுறவங்க, லாங் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி இது. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 1 month வரைக்கும் இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வடகம் இருந்துச்சுன்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அம்மியில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.